உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ரொட்டீன் பிளாக் எடுத்து டே ரொட்டீன் இன் மை லைஃப் அந்த பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எப்பயும் எந்திரிக்கிற டயத்துக்கே எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு நான் வந்து தட்டைப்பயிர் குழம்பு தான் வைக்க போகிறேன். நைட்டு வந்து தட்டைப்பயிரை ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால குக்கரில் வந்து தட்டைப்பயிரை ஒரு 10 விசில் விட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து தட்டைப்பயிரை வச்சு அடுப்பில் வந்து வச்சு விட்ருக்கேன். ஆயா வந்து மெசியாவுக்கு வந்து குளிக்கிறதுக்காக தண்ணி காய போட்டிருந்தாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க. அதனால நான் தண்ணி ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. அந்த தண்ணியை தூக்கி சின்ன அடுப்பில் போட்டு விட்டு நான் உலையும் அடுப்பில் தான் அன்னைக்கு வச்சேன். அரிசியை ஊற போட்டு உலை கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை போட்டோம் அப்படின்னா டக்குன்னு அரிசி வந்து வெந்துருது. அதனால அரிசி வெந்துட்டு இருக்க டயத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வீடு வாசல்லாம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டேன். கோலம் போடுற இடத்துக்கிட்ட மட்டும்தான் கூட்டி விட்டுருக்கேன். இன்னும் வாசல்லாம் ஃபுல்லா கூட்டல. வீட்டுக்கு சைட்ல பின்னாடி எல்லாத்தையும் இனிமே தான் கூட்டணும். வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டதுக்கு அப்புறமா தான் கூட்டணும். வாசல் தெளிச்ச உடனே நான் வந்து கோலம் போடல. ஏன்னா அது சிமெண்ட் போட்டிருக்கோம்லாங்கனக்குள்ள, அதனால தண்ணி அப்படியே நிற்கும். கொஞ்சம் நேரம் உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து நான் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேத்து நான் வந்து இட்லி சுட்டிருந்தேன் நைட்டு. அந்த இட்லியில வந்து ஒரு 4 இட்லி மிச்சம் ஆயிடுச்சு. அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிண்ணில எடுத்து வச்சுட்டு இட்லி சட்டிலாம் விளக்குறதுக்கு நான் சிங்க்குள்ள போட்டுட்டு தட்டைப்பயிர் வந்து குக்கர்ல நல்லா வெந்துருச்சு. 10 விசில் கிட்ட விட்டேன். நல்லாவே வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளியை வந்து குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கோலம் போட வந்து வாசலுக்கு வந்துட்டேன். ரொம்ப பெரிய கோலம்லாம் நான் போடல, சும்மா சிம்பிளான கோலம், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து போட்டேன். நான் கோலம் போட்டேன்னா 5 நிமிஷம் கூட அந்த கோலம் வாசல்ல இருக்காது. தம்பி வந்து அழைச்சு விட்டுருவான், தண்ணியை ஊத்தி விடுவான். அப்படின்னா காலையிலேயே அந்த கோலத்தெல்லாம் தேய்ச்சி அழைச்சு விட்டுருவான். அடுப்புல வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை பார்த்துக்கிட்டே நான் வீட்டுக்கு சைட்ல இருக்க குப்பையெல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளி நல்லாவே வெந்துடுச்சு. தேங்காய் திருகி போட்டு மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு குழம்பு கூட்டி வைக்கிறது தான் எனக்கு அடுத்த வேலையே. குழம்புக்கு தட்டைப்பயிர் மட்டும் போட்டா நல்லா இருக்காது. கூடவே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நம்ம மரத்துல வந்து முருங்கைக்காய் இருந்தது. அதனால முருங்கைக்காயும் பறிச்சு தட்டைப்பயிர் கூட சேர்த்து முருங்கைக்காயும் போட்டு வச்சேன். குழம்பு உண்மையிலே டேஸ்டா வந்திருந்தது. இன்னைக்கு நான் சாப்பாடு அடுப்புலதான் வச்சேன், குழம்பும் அடுப்புலதான் வைக்க போறேன். முருங்கைக்காய் பறிக்கும் போது என்னன்னு தெரியல, திடீர்னு சுளுக்கெரும்பு கடிச்ச மாதிரி இருந்தது. இருக்க கை வந்து தடிச்சுக்கிட்டே வந்தது. எனக்கு ரொம்பவும் வலிச்சது, குழவி குத்துன மாதிரி இருந்தது. ஆனா அந்த கடிச்ச இடம் மட்டும் கொஞ்சம் பெருசா தடிச்சுக்கிட்டே இருந்தது. நான் குழம்புக்கெல்லாம் கூட்டி வச்சுட்டு உட்காந்து நான் கையை பார்த்துக்கிட்டே இருந்தேன், தடிச்சிருச்சா அப்படின்னு. ஆனா வலிச்சுக்கிட்டே இருந்தது, சுருக்குன்னு வலிச்சுக்கிட்டே இருந்தது. குழம்ப கூட்டி வச்ச உடனே தம்பி வந்து பால்வாடி அனுப்புறதுக்காக அடுப்புல இருக்க சுடுதண்ணி எடுத்து அவனுக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு அவனுக்கு பொட்டு போடுறதெல்லாம் வச்சு விட்டு கிளப்ப ஆரம்பிச்சிட்டேன். தம்பியை கிளப்புறதுக்கும் குழம்பு குதிச்சு முடிக்கிறதுக்கு சரியா இருந்தது. தம்பி கிளம்பு நான் உடனே சாப்பாடை போட்டு சாப்பிட விட்டு நான் பால்வாடிக்கு தம்பியை கூட்டிட்டு போயிட்டேன். வாசாமே வா.
தம்பிக்கு வந்து கொஞ்சம் கோல்டு அதிகமாயிடுச்சு. அதனால தம்பிக்கு வந்து மூக்குல ஒழுகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுல் எடுத்து குடுத்து விட்டேன். தம்பி வந்து டவுல வாங்காம திருப்பி என்கிட்ட ரிட்டர்ன் குடுத்து விட்டுட்டான். வீட்ல இருந்து கொண்டு வந்தான். பால்வாடி வந்த உடனே என்கிட்ட குடுத்துட்டான் வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடாது இங்க வான்னு சொல்லிட்டு, அம்மா உனக்கு ட்ரெஸ்ல குத்தி விடுறேன்னு சொல்லிட்டு சட்டையில குத்தி விட்டுட்டேன். என் பிள்ளை முதல்ல எல்லாம் பால்வாடி வரணும் அப்படின்னாலே ரொம்ப அடம் பிடிப்பான், அழுதுகிட்டே இருப்பான். நான் இப்ப என் பிள்ளை எனக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சு விடுது. நான் பயந்துகிட்டே தான் வந்தேன். ஏன்னா அவங்க அப்பா கொண்டு வந்து விட்டாருன்னா அவன் பேசாம இருந்துக்குவான், அவங்க ஆயா கொண்டு வந்து விட்டாங்கன்னாலும் அவன் பேசாம இருந்துக்குவான். என்னகிட்ட மட்டும் கொஞ்சம் ஓவர் செல்லம், அதனால ரொம்ப செல்லம் கொஞ்சுவான் என்னட்ட. அதனால இருக்க மாட்டானோன்னு நினைச்சேன். இருந்துக்கிட்டான். தம்பி அழுகுறானா என்ன, ஏங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு தெரியாம பின்னாடி பால்வாடியில உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியா வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன பண்றான் பிள்ளை அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். டீச்சர் சொன்னாங்க, மீனா நீ இப்படி பண்ணேன்னா அவன் வரேன்னா அழுவான், நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு நான் கிளம்பிட்டேன். தம்பியை பால்வாடியில விட்டுட்டு வந்த உடனே வீட்டுல கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வேலையை பார்த்து முடிக்கிறதுக்கும் தம்பி வர்றதுக்கும் சரியா இருந்தது. பால்வாடி விட்டு தம்பியே வந்துட்டான். நானும் தம்பி, ஆயா, அப்புறம் கருவா எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன வேலையா திண்டுக்கல் வரைக்கும் போயிருந்தோம். தம்பி பாருங்க லிப்ட்ல என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறமா நானு, கருவா, தம்பி 3 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு சாந்தி போய், அதனால சாந்தி கூல்ட்ரிங்க்ஸ் போயிட்டு ஃப்ரூட் மிக்சர் சாப்பிட்டு வரலான்ட்டு போயிருந்தோம். தம்பி வந்து அந்த ஐஸை எடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் அந்த ஐஸை எடுத்து கொஞ்சோன்னு வாயில வச்சேன். அவனோட ரியாக்ஷன் வேற லெவல்ல இருந்தது. 2 ஃப்ரூட் மிக்சரு, 2 எக் பப்ஸ் நாங்க வந்து வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்து இப்ப கவரிங் கடைக்கு நம்ம வந்து போக போறோம். எதுக்காக அப்படின்னா எனக்கு செயின் எடுக்கிறதுக்காக தான். நான் போட்டிருந்த கவரிங் செயின் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த பாசம் பிடிச்ச மாதிரி வந்து பாசம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து கழுத்தெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் மாமா கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் செயின் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டவுனுக்குள்ள வந்துருக்கனால சாப்பிட்டு நம்ம வந்து செயின் வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால நம்ம சாந்தியில சாப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து செயின் வாங்க போயிருந்தோம். நல்லா இருந்தது. 650 ரூபாய் சொன்னாங்க. கோல்டு கவரிங்னு சொன்னாங்க. மாடலா தான் இருந்தது. நம்ம எங்கேயாச்சும் போன வந்தா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிக்கிட்டேன். வீட்டுல சாரி டிராப்பிங் பண்ணும்போது நான் அந்த செயின் தான் போட்டிருந்தேன். லாஸ்டா அந்த கிளிப் வரும், நீங்க பாருங்க. அந்த செயின் நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க. மாமா சொன்னாங்க, தங்கம் தான் வாங்கி கொடுக்க முடியல, எதனாச்சும் வாங்கிக்கிடி அப்படின்னாரு. இதனால என்ன, அதனால ஒண்ணும் இல்ல, நம்ம கண்டிப்பா ஒரு நாள் தங்கம் நான் போடுவேயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். மாமா வந்து கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கவரிங் செயின்லாம் வாங்கிட்டு நம்ம நேரா வீட்டுக்கு வரும்போது எஸ்டி கொரியர்ல இருந்து அந்த அண்ணா ஃபோன் போட்டிருந்தாங்க. பாப்பா கொரியர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால கொரியரை வாங்கிட்டு ஒரேதா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எஸ்டி கொரியர் தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம தாடிக்கம்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில தான். திண்டுக்கல்ல துர்கா சிஸ்டருக்கு வந்து நான் ஒரு சாரி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த சிஸ்டர் இன்னொரு சாரி எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாரி ஒண்ணு கொடுத்து விட்டுருந்தாங்க. பிளஸ் மதுரையில இருந்து 2 சாரி ஒண்ணு வந்திருக்கு, ஒரு கொரியர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஈவினிங் ப்ரொஃபஷனல் கொரியர்ல இருந்து ஒரு கொரியர் வந்திருக்கு. மொத்தம் இன்னைக்கு வந்தது வந்து 5 சாரி. நான் ஒரு 2 சாரி தான் என்னால டிராப்பிங் பண்ண முடிஞ்சது. அதனால அந்த சாரியை மட்டும் கொரியர் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச சாரியை கொரியர் போடுறதுக்காக நம்ம திருப்பி தாடிக்கம் தான் போக போறோம். நான் தாடிக்கம்பு வந்து கொரியர் போடுறப்ப மணி வந்து 8:50. என்னை பொறுத்த வரைக்கும் சாரி பாக்ஸ் ஹோல்டிங்க்குன்னு வந்துருச்சு அப்படின்னா நான் உடனே சாரியை டிராப்பிங் பண்ணி ரிட்டர்ன் கொரியர் போட்டு விட்டுருவேன். என்ன மீனா எக்ஸாம் எழுதுற, விழுந்து விழுந்து எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க வந்து நினைப்பீங்க. அதுல வேற ஒன்னும் எழுதல நானு. வாழ்க வளமுடன், வருகைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட போன் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன்.
கொரியரை போட்டு விட்டுட்டு துணி கடை முடிக்க வந்திருந்தோம். எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, என்ன சிஸ்டர் எப்ப பாரு சுடிதாரே போட்டிருக்கீங்க, சேலையே கட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்கிட்ட வந்து சேலையே அவ்வளோக்கா இருக்காது, அதனாலதான் நான் வந்து சேலை கட்டாம சுடிதார்ல அது போட்ட சுடிதாரையே போட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 சேரீயை தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லைனிங் துணி எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். பிளவுஸுக்கு லைனிங் துணி எடுக்கிறதுக்காக துணி கடைக்கு போயிட்டு லைனிங் துணி எடுத்துட்டு அம்மா அக்கா வீட்டுல கொடுத்துட்டு, நான் பிளவுஸ் தப்பேன் ஆனா நேரமே இருக்க மாட்டேங்குதா, அதனால அம்மா அக்கா வீட்டுல கொடுத்து ஜாக்கெட்டை தைக்க சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 11:20. இந்த டீப் வந்து 9:30க்கு போட்டேன், இன்னும் பிடிச்சிட்ருக்கேன். வீட்டுக்கெல்லாம் பிடிக்கல, சும்மா புழங்குறதுக்கு மட்டும் பிடிச்சிட்ருக்கேன். ஒழுகு தண்ணி மாதிரி வருது, பிடிச்சி ஊற்றிட்டுருக்கேன். இப்படி தான் வருது தண்ணி. 9:30லேருந்து மணி 11:20 ஆயிடுச்சு, இன்னும் பிடிச்சிட்ருக்கேன் தண்ணி. எல்லாரும் தூங்கிட்டாங்க. நம்ம சைடு தண்ணி வந்திருக்கு, பைப்பு திறந்தே தான் விட்டுருந்தேன். தண்ணி வந்து 3 நாள் ஆச்சுன்ட்டு பைப்பை திறந்தே தான் விட்டுருந்தேன். நான் இருக்கிற மட்டும் தண்ணி வரல. ஜிஹெச் முடிக்க போயிருந்தோம், திண்டுக்கல் ஜிஹெச் முடிக்க ஃபேமிலியோடு போயிருந்தோமா. யாருமே இல்லை வீட்டில், தண்ணி வந்துருச்சு. எல்லோரும் முடிச்சிட்டாங்க, நாங்கள் மட்டும் பிடிக்கல. எங்கள் ஒரு ஆளுக்காக எடுத்து விடவும் மாட்டாங்கள்ல. இன்னும் தண்ணி இன்னும் 3 நாள் ஆகும் தண்ணி வர்றதுக்கு. அதனால் அந்த ரோட்டுக்கிட்ட ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அவங்க டீப்பை ஓசி வாங்கி அங்கேருந்து நம்ம டீப்பை போட்டு பிடிச்சிட்ருக்கோம். ஒழுகு தண்ணி மாதிரி தான் வருது. எங்கேருந்து பைப்பு போட்டிருக்கேன் நீங்களே பாருங்களே. உள்ள போடு. அதை பிடிச்சிக்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்க மணி 12. எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க, நான் மட்டும்தான் சாம கொடாங்கி மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கேன். மணி கரெக்டா 12. இப்ப தூங்கினாதான் காலையில 5 மணிக்காவது எந்திரிக்க முடியும். நான் வந்து பின்னாடி லில்லி அக்கா வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிதான் வச்சிருக்கேன், தண்ணி வந்துச்சுன்னா எழுப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா பாதி தான் பிடிச்சிருக்கேன், பாதி இன்னும் பிடிக்கவே இல்லை. அதனாலதான் கொஞ்சம் வெள்ளனா எந்திரிக்கணும்னு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.